என்ன, அக்பருக்கும் ராசிக்கல் மீது நம்பிக்கை இருந்ததா? அது காணாமல் போனதால் அவர் பட்ட பாடு. அதை எப்படி பீர்பால் கண்டுபிடித்து கொடுத்தார்? வாங்க பார்க்கலாம். அக்பரிடம் ஒரு ராசி மோதிரம் இருந்தது. அது தங்கத்தால் செய்யப்பட்டு நடுவில் விலை உயர்ந்த வைரக்கற்களை கொண்டு சுற்றிலும் முத்துக்களுடன் காணப்பட்டது. அக்பரின் கை அசையும் சமயத்தில் எல்லாம் அந்த மோதிரத்தின் வைரக்கற்கள் உமிழும் ஒளி காண்போரை பிரமிக்க வைக்கும். அக்பருக்கு அந்த மோதிரத்தின் மீது அப்படி ஒரு ஆசை. அதனை அணிந்து கொள்ளாமல் அரசவைக்கு வரவே மாட்டார். இப்படித்தான் ஒரு நாள் காலை அக்பர் வழக்கம் போல அவைக்கு கிளம்பி கொண்டிருந்தார். ஆடைகள் எல்லாம் அணிந்து விட்டார். வாளையும் உரையில் போட்டுவிட்டு மோதிரத்தை எடுத்து கைவிரலில் போட்டுக்கொள்ள விரைந்தார். ஆனால் அவரது அந்த விலை உயர்ந்த மோதிரம் அது வைக்கப்பட்ட இடத்தில் இல்லை. மீண்டும் மீண்டும் மோதிரத்தை தேடினார் அக்பர். ஆனால் அது எங்கும் காணப்படவில்லை. அதனால் திகைத்தார். தன்னுடைய அரை பணியாளர்களை 10 பேரையும் அழைத்து தேடச் சொன்னார். அவர்களும் மும்மரமாக தேடினார்கள். ஆனாலும் கிடைக்கவில்லை. வருத்தமடைந்த முகத்துடன் அவைக்கு வந்தார் அக்பர். அன்றைய அலுவல் எதுவுமே திருப்திகரமாக இல்லை. அக்பரின் நடவடிக்கைகள் அன்றைய தினம் வித்தியாசமாகவே இருந்தது. பீர்பாலுக்கு இது புரியாத புதிராக இருக்க அரசரிடமே சென்று கேட்டார். அப்போது தனது மோதிரம் காணாமல் போன விஷயத்தை பீர்பாலிடம் பகிர்ந்தார் அக்பர். பீர்பாலுக்கு அக்பரின் அரை பணியாளர்கள் 10 பேர் மீதுதான் சந்தேகம் வந்தது. அவர்களை அழைத்தார். கையில் ஆளுக்கு ஒரு மரக்குச்சியை கொடுத்தார். பிறகு அவர்களை நோக்கி, பாருங்கள், இவை 10 மந்திர கோள்கள். இன்று இரவு முழுவதும் உங்கள் வீடுகளிலேயே இந்த குச்சியை வைத்திருங்கள். நாளை எடுத்து வாருங்கள். யாருடைய குச்சி 1 அங்குலம் வளர்ந்து இருக்கிறதோ அவரே மோதிரத்தை திருடியவர் என்று. சரி, இப்போதைக்கு போய் வாருங்கள் என்றார் பீர்பால். அக்பரின் ஊழியக்காரர்கள் 10 பேரும் அந்த குச்சியை எடுத்து சென்று தங்கள் வீட்டில் வைத்தனர். அடுத்த நாள் காலை விடிந்தது. அவரவர் கொண்டு சென்ற குச்சிகளுடன் அந்த 10 பேரும் அரண்மனைக்கு வந்தனர். பீர்பால் அந்த குச்சிகளை வாங்கி பார்த்தார். பிறகு அக்பரிடம் வந்த பீர்பால், இந்த 8வது பணியாளனே உங்கள் மோதிரத்தை திருடியவன் என்று சொன்னார். அதை கேட்ட அந்த 8வது பணியாளன் அக்பரின் கால்களில் விழுந்து அழுதான். தவறு செய்து விட்டேன், மன்னித்து விடுங்கள் ஐயா என்றான். பிறகு அவனிடம் இருந்த அந்த மோதிரம் திரும்ப பெறப்பட்டது. அவனுக்கு கடுமையான சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது. ஆனாலும் குற்றவாளியை பீர்பால் எப்படி கண்டுபிடித்தார் என்று தெரியாமல் தவித்தார் அக்பர். சரி, பீர்பாலிடமே கேட்டுவிடலாம் என்று முடிவு செய்தார். பிறகு பீர்பாலை அழைத்து இவ்விஷயமாக கேட்டார். அதற்கு பீர்பால், இது ஒன்றும் பிரமாதம் இல்லை ஷாஹன்ஷா. மற்ற 10 பேருடைய குச்சிகளும் சேதமில்லாமல் இருந்தன. ஆனால் இந்த 8வது பணியாளனின் குச்சி மட்டும் 1 அங்குலம் வெட்டப்பட்டு இருந்தது. தவறு செய்த பணியாளன் தன்னுடைய குச்சி வளர்ந்து விடுமோ என்ற பயத்தில் முன்கூட்டியே 1 அங்குலம் வெட்டிவிட்டான். இப்போது வசமாக மாட்டிக்கொண்டான் என்றார் பீர்பால். இதை கேட்ட அக்பர், பீர்பால், உங்களது புகழ் வாழ்க என்று வாழ்த்தினார். இப்படியாக இந்த வழக்கும் முடிவுக்கு வந்தது. நன்றி.